சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகளால் செங்கல்பட்டு கடற்கரை மார்க்கத்தில் புறநகர் ரயில் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு உள்ளே செல்லும் விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு பிறகு ரயில் நிலையத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. எழும்பூர் ரயில் நிலையத்தில் நுழைவு மற்றும் வெளியேற பகுதிகளில் விரைவு ரயில்களும் புறநகர் ரயில்களும் இணையாக பயணிப்பதால் புறநகர் ரயில் சேவைகளில் பாதிப்பு தொடர்கிறது. இதன் காரணமாக தாம்பரம் செங்கல்பட்டு கடற்கரை இடையே இயங்கும் புறநகர் மின்சார ரயில் சேவையில் 3வது நாளாக தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் சுமார் 15 நிமிடத்திற்கு மேலாக மின்சார ரயில்கள் நிற்பதால் பணிக்கு செல்வோர் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். நான் மரமலையிலிருந்து வரேன். ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக தான் வருது, 10 நிமிஷம் நின்று தான் வருது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் 2 ட்ரெயின் விட்டால் நல்லாயிருக்கும். நான் தாம்பரத்துலேருந்து சென்ட்ரல் ஜிஹெச் டியூட்டிக்கு போகணும் மேம். மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு போகணும். நானும் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ½ ஹவர்ஸ்க்கு மேலே ட்ரெயினே இல்லை. இப்போ மறுபடியும் நான் ஆட்டோ பிடிச்சி தான் நான் ட்ரெயினுக்கு போகணும், டியூட்டிக்கே போகணும். சாரம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஐசிஎஃப் ரயில்வேஸில் ட்ரையல்ஸ் இருக்குது. எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலி அதுக்காக இப்போ போய்கிட்டு இருக்கேன். எனக்கு மார்னிங் 8:30க்கு அங்கே இருக்கணும். நான் பொத்தேரி ஸ்டேஷன்லேயே 1 hour வெயிட் பண்ணேன். மார்னிங் 5:30க்குலாம் நாங்கள் வந்துட்டேன். எனக்கு ட்ரெயின் 7 o'clock தான் வந்துச்சு. அங்கே நான் 1 hour வெயிட் பண்ணேன். அப்படி இருந்தும் வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். எனக்கு சென்ட்ரலில் தான் போய் மெட்ரோ வேறு எடுக்கணும். இங்கே சென்ட்ரல் போகிறதுக்குள்ளே இங்கே ஆப்போசிட்டில் ட்ரெயின் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எடுக்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. அதனால் இப்போ அடுத்த ரூட் பிளான் பண்ணி இப்போ நாங்கள் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு போக முடியல. ஏன்னா இதிலே பழகிட்டோம். நம்ம ட்ரெயின்லேயே ஒவ்வொரு இடத்துக்கு போய் பழகிட்டோம். இப்போ டக்குன்னு மாறணுன்றப்ப அவசரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் டே வேறு எனக்கு. அதனால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பொதுமக்களின் வசதிக்காக மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் போக்குவரத்து சேவைகள் இயக்கப்படுகின்றன. சேத்துப்பட்டு மற்றும் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இடையே சிறப்பு பேருந்துகள், மெட்ரோ ரயில் சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மார்க்கத்தில் நாள்தோறும் 60 கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மார்க்கத்தில் இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்களின் சேவையில் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை 45 நாட்களுக்கு மாற்றம் செய்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் முக்கிய வழித்தடங்களில் ரயில் பயணிகளின் வசதிக்காக நெரிசல் நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்க தென்னக ரயில்வே மாநகர போக்குவரத்து கழகத்திடம் கோரியுள்ளது. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகம் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை கூடுதலாக ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து 27 பேருந்துகள், கிளாம்பாக்கம் வரையும், பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வரை 15 பேருந்துகள், எழும்பூர் ரயில் நிலையம் முதல் தலைமைச் செயலகம் வழியாக 8 பேருந்துகளும், நுங்கம்பாக்கம் வழியாக 5 பேருந்துகள், சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையம் வழியாக 5 பேருந்துகள் என மொத்தம் 60 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக இயக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளது.